அருணகிரிநாதர் பற்றி சொல்லும்போது அவருடைய பாடல்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு வேறு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? வாழ்க்கை வரலாறுனா இது மட்டும்தான். 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். பிரபுடதேவ மகாராஜர் காலத்தில் பிறந்தார் ஒன்று. இன்னொன்று, அவர் வாழ்ந்த காலத்தில் சக்தி பக்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த சக்தி பக்தர் அம்பாளை நான் வரவழைக்கிற ஆற்றல் பெற்றிருந்தார். அவர் அருணகிரிநாதர் வந்தால் அருணகிரிநாதருக்கு அரசர் அடைக்கலம் கொடுத்து விடுவார், நம்முடைய வாழ்க்கை போய்விடும் என்பதனால நான் அம்பாளை வரவழைப்பேன், அவரால் முருகப்பெருமானை வரவழைக்க முடியுமா என்று கேளுங்கள்னு மன்னர்கிட்ட சொன்னார். மன்னர் அப்பொழுது கேட்கிறார். அப்போ தான் அரசவையில் அத்தனை பேருக்கு இடையில் அதில் சேடனார் ஆடைங்கிற பாட்டை பாடி முருகப்பெருமானை நேரடியாக அழைத்தார். எங்கே நினைப்பினும் அங்கே எதிர் முருகன் எதிர் நிற்பான் என்று பாடியிருக்கிறார். ஆகவே முருகப்பெருமான் பக்தியில் அவ்வளோ ஒரு உறுதி இருந்தது. அவருக்கு உறுதியும் ஆற்றலும் இருந்ததுனால அவருடைய வார்த்தைகள் வாழ்க்கை வரலாறு இவ்வளவுதான் தெரிகிறது. அப்புறம் வில்லிபுத்தூர் ஆழ்வார்னு ஒருவர் இருந்தார். அவர் சில பேர் அது வேறு காலம் இது வேறு காலங்கிற அதெல்லாம் சரியாக கால ஆராய்ச்சி சரியாக இன்னும் புலப்படவில்லை. ஆகவே அருணகிரிநாதர் முருகனுடைய திருவருளால் தோன்றிய புலவர். அவருடைய திருப்புகழை படிப்பதற்கும் முருகன் திருவருள் வேண்டும், அவரை கேட்பதற்கும் திருப்புகழ் வேண்டும். ஒரு முக்கியமான வரியை சொல்கிறார். இதைத்தான் நான் என்னுடைய மீட்டிங்கில் என்னையும் கேட்கிறார். அப்படி ஏன் பூஜை செய்கிறார் அதற்கெல்லாம் நான் சொல்கிறேன். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே, கூற்றை வென்று கட்சிக்கலாமே கெடின்னு தற்சிறப்பு பாயிரம் இருக்குது. திருவள்ளுவருக்கு எப்படி தற்சிறப்பு பாயிரம் இருக்கிறதோ, திருக்குறள் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்திலே அவரை புகழ்ந்து புலவர்கள் பாடினார்கள். அதனால் திருக்குறள் புஸ்தகம் வாங்கினா முதல்ல தற்சிறப்பு பாயிரம் என்று போட்டிருப்பார்கள். அதுமாரி திருப்புகழுக்கு தற்சிறப்பு பாயிரம் அதுக்கு இருக்குது, வேறு எதற்கும் கிடையாது. வேறு எந்த நூலுக்கும் தற்சிறப்பு பாயிரம் திருக்குறளுக்கு இருக்குது, திருப்புகழுக்கு இருக்குது.